வாலட்டிலிட்டி அப்படின்னா என்ன? ஸோ வாலட்டிலிட்டி அப்படின்னா குறிப்பிட்ட சில பீரியட்லேயே, அதாவது ஷார்ட் பீரியடில் வந்து அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருந்தால் அதை தான் வாலட்டிலிட்டி அப்படி சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு சடனாக அப் ஆகும், அப்புறம் டவுன் ஆகும், அப்புறம் திரும்ப அப் ஆகும், டவுன் ஆகும். இந்த மாதிரி வந்து ரொம்ப பீக்கில் இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாலட்டிலிட்டி மூலம் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோ ஆர் பர்டிகுலர் இண்டெக்ஸோ எவ்வளோ அன்சர்டினிட்டியாக இருக்குது, அது எவ்வளோ ரிஸ்கில் இருக்குது, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடர்ஸ்க்கும் சரி, இன்வெஸ்டர்ஸுக்கும் சரி, இந்த வாலட்டிலிட்டி மூலம் ஸோ இந்த குறிப்பிட்ட ஷேர் வந்து எவ்வளோ ரிஸ்கில் இருக்குது சொல்லி அந்த மாதிரி அனலைஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா வாலட்டிலிட்டி அப்படின்னா என்னென்னா அன்ஸ்டேபிள், அதாவது நிலையற்ற தன்மை. ஸோ மார்க்கெட்டை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சடனாக நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு ஏற்றம், அப்புறம் திடீர்னு ஒரு இறக்கம், அப்புறம் திருப்பி ஒரு ஏற்றம், திருப்பி இறக்கம், இப்படி சடனாக சின்ன ஒரு குறுகிய அது ஷார்ட் பீரியடில் வந்துட்டு இந்த மாதிரி ஏற்றம் இறக்கிறதுனால அது நிலையற்ற தன்மை அப்படி சொல்லுவாங்க. ஸோ அன்ஸ்டேபிள். ஸோ வாலட்டிலிட்டிக்கு இன்னொரு நேம் வைக்கணும் அப்படின்னா அது அன்ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வாலட்டிலிட்டிலேயே ஒரு 2 ஸ்டேஜஸ் இருக்குது. ஹை வாலட்டிலிட்டி அண்ட் லோ வாலட்டிலிட்டி. ஹை வாலட்டிலிட்டி அப்படின்னா ரொம்ப ஏற்றம் இறக்கம் இருக்கிறது தான் ஹை வாலட்டிலிட்டி அப்படி அர்த்தம். ஸோ நார்மலாக எப்போ போல் இருக்குது, ஸோ ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைனாக போயிட்டுருக்கு அப்படின்னா வாலட்டிலிட்டி இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா லோ வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட 1% சேஞ்ச், அதாவது இன்றைக்கி வந்து ஒரு 1% மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் 1% மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு, ஸோ அடுத்த நாள் 1% ஏறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த 1% மேலே கீழே இப்படி ஏறினாலே மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க.